சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரோட்லாம் போகிறோம்னா டோல்கேட் இருக்குது. நம்ம நிறையா ஒரு கார் போனாலும் பஸ்ஸு போனாலும் நம்ம ரூபா கொடுத்து அந்த டோல்கேட்டில் போக முடியும். காரணம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இத்தனை கோடிக்கு நாங்கள் ரோடு போட்டிருக்கோம், அதனால் அந்த ரோட்டுக்காக நாங்கள் செலவழித்ததுக்கு நீங்கள் ரூபா கொடுக்கணும்னு சொல்லி தான் டோல்கேட்ஸில் வந்து நம்மளுக்கு பணம் வசூலிப்பாங்க. காருக்கு பஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே அங்கே போகாது, டூ வீலரை தவிர மீது எல்லாத்துக்குமே வசூலிப்பாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ ஈரான் நாடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு இல்லையா, அதில் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வந்து நாங்கள் டோல்கேட் போட போகிறோம். டோல்கேட் அதாவது கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இது சர்வதேச கப்பல் பாதையில் ஈரானை கட்டுப்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் வருவாயை பெருக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இந்த நகர்வு உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு பரிந்துரைச்சா அப்படின்னா, இதை வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல போகக்கூடிய கப்பல்களுக்கு நாங்கள் டோல்கேட் வந்து நாங்கள் கட்டணம் வந்து வசூலிக்க பரிந்துரைக்காங்க. யாரு பரிந்துரைத்தா அப்படின்னா, ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வரி அல்லது கட்டணம் விதிக்க பரிந்துரைத்துள்ளனர். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஈரானின் கடல் எல்லை பகுதியில் உள்ள கப்பல் போக்குவரத்து பாதையில் தங்க புதையல் போன்ற வருவாயை உருவாக்குவது மற்றும் இது அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்பது என்ற அடிப்படையில் இதை பரிந்துரைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த நடவடிக்கை வளைகுடா பகுதியில் பதற்றத்தை அதிகரிப்பதோடு கச்சா எண்ணெய் விலையில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கும் சொல்றாங்க. எப்படின்னா, ஈரான் தனது கடற்படை வழியை, அதாவது நாவல் ரூட் வலுப்படுத்த லாராக் தீவு அருகே புதிய கப்பல் பாதையை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இனிமேல் வந்து ஹார்மோஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னா அந்த பாரசீக வளைகுடா இருக்கு, அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பாரசீக வளைகுடால அந்த பகுதி மட்டும் ஒரு முக்கியமாக ஒரு 21 மைல் இருக்கும், 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த பகுதி வந்து ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த வழியாட்ட கப்பல் போகணும், வேற வழியே கிடையாது. அப்போ அந்த வழியாக போகும்போது நாங்களே அந்த பகுதியை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அதனால எங்களுக்கு டோல்கேட் கட்டணம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரல, பரிந்துரை செஞ்சுருக்காங்க அந்த நாடாளுமன்றம், ஈரானோட நாடாளுமன்றம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, 2 லட்சம் மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, எவ்வளோ ரூபான்னு தெரியல, இனிமேல் தெரியும். எங்களுக்கு வந்து நிறைய இந்த போர்னால நிறைய செலவழிச்சிட்டோம், வேற வழி இல்லை, நீங்கள் அந்த போகிற கப்பலுக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தா தான் நாங்கள் எங்கள் பொருளாதாரம் பண்ண முடியும்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக இந்த ஆள்னால வந்த வினை தான். இது வந்து ஈரான்ல வந்து உள்ள இதான், இதே பெர்ஷியன் கல்ஃப், இதே பெர்ஷியன் கல்ஃப், இதே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், இதே குவைத், பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, ஓமன், சவுதி அரேபியா, யாமன், கல்ஃப் ஆஃப் ஆடன், இந்த பகுதி ரெட் சி. ஸோ இந்த பகுதியில் இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம நண்பர்களே, இந்த போர்னால என்ன நடந்துச்சு அப்படின்னா, டோல்கேட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ஈரான் வந்து ஒவ்வொரு கப்பலுக்கும் நாங்கள் வரி விதிக்க போகிறோம், அந்த வரி வசூலிச்சா தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து கப்பல் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.